கட்டினவன் கையாலேயே தாலியை கழட்ட சொல்லாம நான் கொஞ்சம் பெரிய மனுஷனா நடந்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. கர்ணா, நீ போய் அவ கழுத்தில் கட்ட தாலிய உன் கையாலேயே கழட்டிட்டு வா. என்னடா யோசிக்கிற? இனிமே இவ நம்ம குடும்பத்துக்கு வேணாம், இதோட தலைமுடிக்கலாம். டேய், உனக்கு இந்த அண்ணன் முக்கியம்னா நீ என் மேல வச்சிருக்க விசுவாசம் உண்மையா இருந்தா நான் சொல்றது செய். போ, கழட்டிட்டு வா. போடா. டேய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? கரெக்டா? கர்ணா வேணா கர்ணா, கழட்டுறாத. இது ஜென்ம பாவட்டா, ஆயுசுக்கு உன்னை விட்டு போவதுடா. மாப்பிள்ள, தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதடா. ஐயோ ப்ளீஸ் நா, வேண்டாண்ணா. வேண்டாம் கர்ணா, தாலியை கழட்டி அதை விட்டுரு. என்னடா? அண்ணா, நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் எதையும் செய்யாம இருந்ததே இல்லை. ஆனா இது மட்டும் என்னால முடியாதுண்ணா. ஏய், என்னடா இந்த வேலைக்காரிக்காக அண்ணன் பேச்ச மீறியா? ஆனா உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணா. ஆனா தாலியை கழட்டுறதே பெரிய பாவம். அதுவும் அவ கழுத்துல நான் கட்டினது எங்க அம்மாவோட தாலியை. அதை நான் கழட்டினேன்னா என் அம்மாவோட ஆத்மா என்ன ஜென்மத்துக்கும் மன்னிக்காது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.